இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிங்கப்பெண்ணே சீரியல் மக்களை அதிகமா கவர்ந்துட்டு வர நிலையில அதோட எதிர்கால கதைக்களம் பத்தி ஒரு குறிப்பை இயக்குனர் இப்ப சொல்லியிருக்காரு. பிரபல தொலைக்காட்சியில பரபரப்பா ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்கள்ல ஒண்ணுதான் சிங்கப்பெண்ணே. இந்த சீரியல்ல அமர்ஜித், மனிஷா மகேஷ்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இவங்களோட காதல் கதை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ரசிகர்களால ஒவ்வொரு எபிசோடும் கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சிலர் அன்பு ஆனந்தி சேர்ந்துடணும் அப்படின்னு பிரார்த்தனை கூட செஞ்சுட்டு வராங்க. அன்பு ஆனந்தி ரெண்டு பேரும் சீரியல்ல கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்து முடிஞ்சிருந்தது. தற்பொழுது கர்ப்பமா இருக்கிற ஆனந்தி அன்பு மேல எவ்வளவு காதல் வச்சிருக்காங்க, அவங்களோட கணவன் மனைவி உறவுல வர பிரச்சனைகளை கருப்பொருளா வச்சு காட்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ரசிகர்களோட கருத்துக்களை அடிப்படையா கொண்டு இயக்குனர் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இயக்குனர் சீரியல் பத்தி சில ஹிண்ட்டுகள் கொடுத்திருக்காரு. மக்கள் இப்பவும் அன்பு ஆனந்தி மகேஷ் பத்தி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இதுக்கு இயக்குனர் சொல்லி இருக்கிறது, அதாவது ஆனந்தி, அன்பு மற்றும் மகேஷ் கதாபாத்திரங்கள் எப்பவுமே நெகட்டிவா எடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் கிடையாது. அவங்க மூணு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க. ஆனந்தி சிங்கப்பெண் அப்படின்னு சொல்ல காரணம், அவங்க வாழ்க்கையில என்னதான் கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அதை முறியடிச்சு திரும்பவும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதே சிங்கப்பெண் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம மகேஷ் என்னதான் ஆனந்திய அன்புக்கு திருமணம் செஞ்சு வச்சிருந்தாலும் தனக்குள்ள இருக்கிற காதலை மறக்க முடியாம தான் இப்பவும் இருக்காரு. அந்த உணர்வை பார்வையாளர்களுக்கு காட்டுறது ஒரு யதார்த்தத்துக்கு தான். இந்த சிங்கப்பெண்ணே சீரியல்ல ஆனந்தி அன்பு கூட தன்னை அறியாமலேயே சேருவாங்க. மகேஷுக்கு தன்னுடைய குழந்தை ஆனந்தி வயிற்றுல வளருது அப்படின்னு தெரிஞ்சா பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஆனா கதைக்களம் எமோஷனலா நகரும். இந்த கதாபாத்திரங்களை மக்கள் யதார்த்தமா எடுத்துக்கிட்டா அன்புவுக்கும் ஆனந்திக்கும் மகேஷுக்கும் இருக்கிற பிணைப்பு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.